ஒரு கவிஞன் பாட்டு எழுதும்போது அவனுடைய கையில பேப்பரும் பேனாவும் மட்டும்தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. பாரதியார் பாடல் எழுதும்போது அந்நியன் அம்பி மாதிரியே மாறிடுவார். அவருடைய சிஷ்யர் வாரா சொல்றத கேட்கலாமா? வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞர், பாடலாசிரியர், தமிழாசிரியர். பாரதியார் பாடல் எழுத தொடங்கும் போது அவருக்குள்ள ஏதோ இறங்குன மாதிரி இருக்குமா. மார்பு அப்படியே நிமித்தி வானத்தை பார்ப்பாராம். திடீர்னு மரத்தை வெறிச்சு பார்ப்பாராம். வாய்க்குள்ள சரிக அப்படின்னு ஸ்வரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாராம். காலால தாளம் போடுவாராம். தாளம் தப்பிச்சு அப்படின்னா அப்படியே எட்டி உதைப்பாராம். பாடல் பிறந்துட்டு இருக்கும் போது அவருடைய உடம்பு முழுக்க அபிநயம் தான். திடீர்னு பாடல் பிறந்த உடனே பெருசா கத்துவாராம். பாடல் எழுதி முடித்த பிறகு குழந்தைய பெற்ற தாய் மாதிரி சோர்ந்து போய் அப்படியே தரையில படுத்துருவாராம். கொஞ்ச நேரம்தான், அப்புறம் திடீர்னு ஃப்ரெஷ்ஷா எழுந்து உட்காந்துருவாராம். அப்போ பாரதியாருடைய முகம் அவ்வளவு வசீகரமா இருக்கும் அப்படின்னு வாரா எழுதியிருக்காரு. ஒரு கவிதை பாரதியார் கிட்ட இருந்து பிறக்கும்போது நாம அவருக்கு பக்கத்துல இல்லையே அப்படின்னு தானே உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஏக்கமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு.